நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நியூரலாஜிக்கல் டிஸார்டருக்கு என்னென்ன நம்ம மூலிகைகள் எடுக்கலாம்? கம்ப்ளீட்டாக இதை சரி பண்ணணுங்க. ஏன்னா நம்மளுடைய கான்ஃபிடென்ட்டை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லைங்களா? நான் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கவங்க கிட்ட பேசுகிறேன், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், எல்லாரும் ஒருத்தர் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு விஷயங்க. எல்லாரும் வரிசையாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம், என் கை நடுங்கிக்கிட்டே இருக்கு. போகிறவங்க வரவங்க எல்லாம் பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. எனக்கு இந்த கை நடுக்கம் நிற்கவே மாட்டேங்குதுங்க, ரொம்ப ட்ரெமர்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி ஆஃபீஸில் நான் இருக்கிறேன், ஒரு டீ காஃபி எடுத்து நான் குடிக்கிறேன்னா கை நடுங்கிக்கிட்டே இருக்குது. ஸோ எல்லாரும் என்னை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இன்னும் எனக்கு நடுங்க ஆரம்பிச்சிருதுங்க, யாராவது பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சா. இந்த மாதிரி ஒரு டிப்ரெஷனில் நிறைய பேர் இருக்கும். இந்த கை நடுக்கம் வர்றதுக்கான காரணங்கள், முதல் மாதிரி இந்த ஜிங்க் மெக்னீஷியம் சார்ந்த உணவுகளை கவனம் செலுத்தி நீங்கள் நல்லா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஃப்ரூட் ஜூஸஸ், என்னென்ன ஃப்ரூட் ஜூஸஸ் எடுத்தால் நரம்புகளுக்கு நல்லது, அது சிம்பிளாக ஒரு மூலிகை பொடியை நான் சொல்கிறேன், சூரணத்தை நான் சொல்கிறேன். இதை நம்ம ரெகுலராக நீங்கள் பயன்படுத்திகிட்டே வரலாம். ஸோ ஏற்கனவே நீங்கள் எந்த மாதிரியான சிகிச்சைகள் எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி, இந்த சூரணத்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் நிறைய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவலும் இன்க்ரீஸ் ஆகுங்க. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நியூரலாஜிக்கல் டிஸார்டருக்கு என்னென்ன நம்ம மூலிகைகள் எடுக்கலாம்? கம்ப்ளீட்டாக இதை சரி பண்ணணுங்க. ஏன்னா நம்மளுடைய கான்ஃபிடென்ட்டை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லைங்களா? நான் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கவங்க கிட்ட பேசுகிறேன், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், எல்லாரும் ஒருத்தர் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு விஷயங்க. எல்லாரும் வரிசையாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம், என் கை நடுங்கிக்கிட்டே இருக்கு. போகிறவங்க வரவங்க எல்லாம் பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. எனக்கு இந்த கை நடுக்கம் நிற்கவே மாட்டேங்குதுங்க, ரொம்ப ட்ரெமர்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க. அதே மாதிரி ஆஃபீஸில் நான் இருக்கிறேன், ஒரு டீ காஃபி எடுத்து நான் குடிக்கிறேன்னா கை நடுங்கிக்கிட்டே இருக்குது. ஸோ எல்லாரும் என்னை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இன்னும் எனக்கு நடுங்க ஆரம்பிச்சிருதுங்க, யாராவது பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சா. இந்த மாதிரி ஒரு டிப்ரெஷனில் நிறைய பேர் இருக்கும். இந்த கை நடுக்கம் வர்றதுக்கான காரணங்கள், முதல் காரணம் சுகர் லெவல் உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இரண்டாவது முக்கியமான காரணம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பார்க்கின்சன் டிசீஸ் மாதிரி இருக்கா, டோபமைன் செக்ரீஷன் இல்லை நம்மளுடைய பிரெயின் செல்ஸ் எப்படி இருக்குன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்கேன், எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கும்பொழுது நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இதை தாண்டி நமக்கு தலையில் ஏதாவது அடிபட்டிருக்கு, ட்ராமா இருக்குது, இல்லை ஹெமரேஜ் இருக்குது அப்படின்னாலும் இருக்கலாம். இல்லை இந்த மாதிரி சீசர் கம்ப்ளைண்ட் வருது பார்த்தீங்களா, வலிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ஸோ மாதம் ஒரு முறையோ 2 முறையோ எனக்கு இந்த சீசர்ஸ் கண்டிப்பாக வந்துருங்க அப்படின்னு சொன்னாலும் கைகளில் ஒரு நடுக்கம் அப்படின்றது உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி நமக்கு விட்டமின் டிஃபிஷியன்சியோ இல்லை நமக்கு கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்குது, ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி இருக்குனாலும் நரம்புகளில் வலிமை இழந்து நமக்கு கை நடுக்கம் வரலாம். இதே மாதிரி கால்கள்லையும் நடுக்கம் வரலாம். இந்த கை நடுக்கம் சரியாவதற்கு என்னங்க பண்ணலாம்? மெயினாக நம்ம நரம்புகளை வலிமைப்படுத்தணும். ஒருவேளை உங்களுக்கு பார்க்கின்சன் டிசீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கான சொல்யூஷனும் இந்த பதிவிலே நான் கொடுத்துட்றேன். ஏன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 10 வருடங்களுக்கும் மேலாக பார்க்கின்சன் டிசீஸ்க்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஏர்லி ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கே பார்க்கின்சன் டிசீஸ் வருதுங்க. ஏர்லி ஆன்சென்ட் பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இளம் வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்குமே பார்க்கின்சன் டிசீஸ் வருது. இதற்கு பேசிக்காக நம்ம உணவு முறையில் செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது, அதிகமான உப்பு, பெரும்பாலும் நிறைய நோய்களுக்கு இந்த உப்பு குறைச்சி சாப்பிடுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த கண்டிஷனுக்குமே நம்ம சொல்லக்கூடியது அதிகமான உப்பு சேர்த்து சாப்பிட வேண்டாம். அடுத்து இன்னொரு விஷயம் நம்ம என்ன ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபைபர் கண்டென்ட், ஜிங்க் மெக்னீஷியம் ரொம்ப முக்கியம். நம்ம கால்சியம், புரோட்டீன் எல்லாமே சாப்பிடுவோம். அதே மாதிரி இந்த ஜிங்க் மெக்னீஷியம் சார்ந்த உணவுகளை கவனம் செலுத்தி நீங்கள் நல்லா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஃப்ரூட் ஜூஸஸ், என்னென்ன ஃப்ரூட் ஜூஸஸ் எடுத்தால் நரம்புகளுக்கு நல்லது அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பைனாப்பிள் எடுக்கணுங்க. ஸோ பைனாப்பிள் டெய்லி எடுக்கலாமா? டெய்லி வேண்டாம், வாரம் 2 முறை நீங்கள் எடுத்தால் போதும். ஸோ பைனாப்பிள் ஜூஸ் போட்டு கொஞ்சம் நம்ம அதில் என்ன பண்ணலான்னா பெப்பர், ஸோ மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் குடிச்சிக்கோங்க. அடுத்ததாக கிரேப்ஸ், பிளாக் கிரேப்ஸ், உள்ள அந்த கொட்டையோடு இருக்கக்கூடிய கருப்பு திராட்சையை நீங்கள் சாறு எடுத்து குடிக்கலாம். இது வீக்லி 2 or 3 டைம்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். அடுத்து முக்கியமாக சீசனில் கிடைக்கக்கூடிய இந்த சீத்தாப்பழம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நிறைய பேர் அதை பார்த்துட்டு ஆமாம் அப்படின்ட்டு போயிடுவோம்.
அந்த நாட்டு சீத்தாப்பழம் முள் சீத்தா உங்களுக்கு கிடைச்சதுன்னா தாராளமாக சாப்பிடுங்க. நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு உடலில் இருக்கக்கூடிய செல்களில் நிறைய மாற்றங்கள் நடக்குதுன்னா, அது எக்ஸஸ் க்ரோத் நடக்குதுன்னா அதை சரி செய்கிறதுக்கு உங்களுக்கு முள் சீத்தா பயன்படுது. இது எல்லாமே நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். முக்கியமாக நுணா, கிராம பகுதிகளில் இந்த நோனி அப்படின்னு சொல்லக்கூடிய நுணா பழம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கிடைச்சா அதுவும் சாப்பிடுங்க. நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, பார்க்கின்சன் டிசீஸ்க்கு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறந்தது. சிம்பிளாக ஒரு மூலிகை பொடியை நான் சொல்கிறேன், சூரணத்தை நான் சொல்கிறேன். இதை நம்ம ரெகுலராக நீங்கள் பயன்படுத்திகிட்டே வரலாம். ஸோ ஏற்கனவே நீங்கள் எந்த மாதிரியான சிகிச்சைகள் எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி, இந்த சூரணத்தை நீங்கள் பயன்படுத்தும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் நிறைய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவலும் இன்க்ரீஸ் ஆகுங்க. சரி, நான் சொல்கிற மூலிகைகள் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியதான், உங்கள் நரம்புகளை வலிமைப்படுத்தக்கூடியது. ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியது என்னென்னா பூனைக்காளி விதைகள். பெரும்பாலும் பார்க்கின்சன் டிசீஸ் இருக்கிறவங்க பூனைக்காளி விதையை நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க. ஸோ பூனைக்காளி பொடி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. வெறும் பூனைக்காளி பொடி மட்டும் நீங்கள் எடுக்க வேண்டாம். நிறைய பேர் சொல்கிறீங்க, நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன், இங்கே ஆர்டர் பண்ணேன். ஸோ நார்மலாக பூனைக்காளி விதை பொடியை விட ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வாங்கி நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அந்த மாதிரி வேண்டாம். இப்போ நான் சொல்கிறது நாட்டு மருந்து கடைகளில் எளிமையாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாவே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குணமாகுது. பூனைக்காளி விதைகள் எடுத்து வச்சுக்கோங்க. அதனுடைய பொடி, பூனைக்காளி விதை பொடி நமக்கு தேவை. இதனோட நீங்கள் சேர்க்கக்கூடிய மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா சிற்றரத்தை. பூனைக்காளி விதை பொடி 100 கிராம், சிற்றரத்தை பொடி 20 கிராம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஏலக்காய் 20 கிராம் நமக்கு தேவைப்படுது. சீந்தில் பொடி 50 கிராம் தேவை. கொத்தமல்லி விதைப்பொடி, தனியா விதைப்பொடி சொல்கிறோம் இல்லைங்களா, இதுவும் ஒரு 50 கிராம் நமக்கு தேவைப்படுது. இதனோட முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வல்லாரை. ஸோ அந்த வல்லாரை பொடி நம்ம இதனோட சேர்த்துக்க போகிறோம். ஸோ வல்லாரை பொடி இதனோட சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரெகுலராக இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. டெய்லி ரெகுலராக இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரணும். இது எப்படி மேடம் நம்ம சாப்பிட்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பால் குடிக்கிறவராக இருந்தால் பாலில் கலந்து சாப்பிட்லாம், இல்லைனா வெந்நீரில் கலந்தும் சாப்பிட்லாம். 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. பால் ஒரு 1/2 கிளாஸ் அதில் கலந்து காலையிலே குடிச்சிருங்க உணவு எடுத்த பிறகு. அதே மாதிரி இரவு 2 வேளை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க. உடலில் நிறைய மாற்றங்கள், ஸோ நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தசை வலி, மூட்டு வலி இருக்கா, அது குணமாவதற்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இந்த பொடி இருக்கும். ஸோ உங்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் கவலையே வேண்டாம். ஸோ கான்ஃபிடென்ட்டோட சித்தா மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. இன்னும் நிறைய மருந்துகள் சித்தர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவர்கள் அருளோட நம்ம ஒவ்வொரு மருந்தும் எடுத்துக்கிட்டே வரும்பொழுது இந்த மாதிரி நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து நமக்கு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.